வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவின் ஆட்சியை கலைக்க முடியும் என்பது மிகப்பெரிய அளவில் தற்பொழுது பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதை குறிப்பாக உறுதிப்படுத்தும் விதமாக ஆளுநர் தேநீர் விருந்தில் விஜய்க்கு அழைப்பு ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அழைப்பை ஏற்று குடியரசு தின விழாவில் விஜய் அவர்கள் ஆளுநர் மாளிகைக்கு சென்று விட்டால், அங்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்துவிட்டால், அதேபோல் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் சென்று விட்டால் நிச்சயம் திமுகவிற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமையும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த குடியரசு தின தேநீர் விருந்து விழாவில் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை என்றும் எதிர்ப்புகளை தெரிவித்து கலந்து கொள்ளவில்லை என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. திமுகவிற்கு எதிராக இவர்கள் ஒரே கூட்டணியில் அமைக்குமேயானால் நிச்சயம் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு திமுகவின் கதை முடியும் என்றே எதிர்பார்க்கலாம். ஏன் என்று பார்க்கும் பொழுது கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலேயே வெறும் 3.5% வித்தியாசத்தில்தான் திமுக வெற்றியடைந்தது. குறிப்பாக சிறுபான்மையினர்களது ஓட்டுக்களை பெற்றுதான் திமுக வெற்றியடைந்தது. பெரும்பாலான இளைஞர்கள் ஓட்டுக்களை செலுத்தவில்லை என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிந்தது. ஆனால் இப்பொழுது விஜய் அவர்கள் களத்தில் இறங்கியிருப்பதால் இளைஞர்களது பட்டாளம், பெண்களது பட்டாளம் அதிக அளவில் இருப்பதால் சரியான கூட்டணியை அதிமுகவின் தலைமையின் கீழ் வைக்குமேயானால் நிச்சயம் துணைத் தலைவர் பதவி கூட வழங்கப்படலாம், துணை முதல்வர் பதவியும் கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கிடைப்பதற்கான ஏற்பாடுகளும் தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கசிந்துள்ளது. மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, தொடர்ந்து திமுக 2 முறை ஆட்சியை அமைத்தது கிடையாது. கலைஞரால் முடியாதது ஸ்டாலினரால் நடக்குமா என்று பார்த்தால் நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் 13 கட்சிகள் அதிமுகவின் உட்கட்சி மோதல், பாஜக அதிமுகவின் இருக்கக்கூடிய மோதல் சரியான கூட்டணியை அமைக்க தவறிவிட்டால் நிச்சயம் 2வது முறையும் திமுக ஆட்சியை அமைத்துவிடும். அதில் துளியளவு கூட சந்தேகம் கிடையாது. ஆனால் விஜய் அவர்களால் ஒட்டுமொத்தமாக மாறப்போகிறதா? திமுகவின் ஆட்சியை கலைப்பதற்கான ஏற்பாடுகளை விஜய் அவர்கள் மூலமாக அதிமுக கையாளுமா? உங்களது கருத்துக்களை கூறுங்கள். திமுக 2வது முறை ஆட்சி அமைக்கலாமா அல்லது அதிமுக ஆட்சி அமைக்கலாமா என்பதை கூறுங்கள்.